ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம நேஷனல் அம்ப்ரெல்லா டே February 10th இதுக்காக நம்முடைய போட்டோஸை நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து போட்டோஸ் அல்லது நம்முடைய ஒய்ஃப் ஹஸ்பண்டோட போட்டோஸ் இந்த மாதிரி அழகான அம்ப்ரெல்லாவோட இமேஜஸோட சேர்த்து AI 3D இல்லுஸ்ட்ரேஷன் முறையில் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு கமாண்ட் ப்ராம்ப்ட பத்தி பார்க்க போறோம். ஒன்னு இந்த மாதிரி அம்ப்ரெல்லா வச்சு கிரியேட் பண்ற மாதிரி இமேஜஸும், இன்னொன்னு இந்த மாதிரி ஃப்ளோர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அட்ராக்டிவான இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவை கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போங்க. இது அபிஷியல் மைக்ரோசாஃப்டோட இமேஜ் கிரியேட் பண்ற வெப்சைட் தான் இது. முதல்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ அந்த கிரியேட் ஒன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இதுல ஜிமெயில் எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும். நான் இதை வந்து டெஸ்க்டாப் சைட்ல வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னோட டெஸ்க்டாப் சைட்ல இருக்கு. நீங்க மொபைல் சைட்ல கூட நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ நாம இப்ப பிகினிங்ல பார்த்த மாதிரி ரெண்டு மாடலான இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ப்ராம்ப்ட தான் இதோ இருக்கக்கூடிய இந்த காலத்துல டைப் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் எடுக்கிறதுக்கு நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் சைட்டோட லிங்க் இருக்கும். அதுல இருந்து நீங்க ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க Facebookல பார்த்துட்டு இருந்தா கூகுள் குரோம் ஓபன் பண்ணி tnshorts.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல கப்பிள்ஸ் அம்ப்ரெல்லா அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இதோ இந்த போஸ்ட்டுக்கு உள்ளார போங்க. உள்ளார போய் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் இருக்கு. இங்கிலீஷ்ல எழுதிருக்குல்ல, இந்த ஃபுல் வேர்டை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். இப்போ இமேஜ் கிரியேட் பண்ணுற அந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த காலத்தில் நாம காப்பி பண்ண அந்த வேர்டை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் உங்களுக்கு மாற்றணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜெனரேட் ஆகி வரக்கூடிய இமேஜில் தெரியக்கூடிய அந்த பாய் அண்ட் கேர்ளோட ஏஜ் எந்த மாதிரி இருக்கணும். இப்போ 24 year old பாய் 20 year old girl அப்படின்ற நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்றது, அதாவது என்ன கலரான ட்ரெஸ் போட்டுக்கணும். நான் வந்து கிரீன் செட் பண்ணிருக்கேன். கிரீன் ஹூடி ட்ரெஸ் செட் பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஃபைனலி அந்த பையனுக்கு ஒரு கலர்ஃபுல் அம்ப்ரெல்லா இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் அம்ப்ரெல்லா அப்படின்னு வந்து நான் வந்து செட் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பையனும் போட்டிருக்கக்கூடிய டிஷர்ட், அதாவது என்ன ட்ரெஸ் போட்டுருக்கீங்களோ அதுல உங்களுடைய நேம் வேணா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து சஞ்சய் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன் பையனோட நேம். பொண்ணோட நேம் வந்து ஸ்னேகா அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு மாத்தணும் நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சில செகண்ட்ல அந்த இமேஜ் வந்து நமக்கு இதை வந்து ஜெனரேட் ஆகும். இது உங்களுடைய நெட் அண்ட் உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் அந்த இமேஜ் வந்து ஸ்பீடா வந்து கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு 4 இமேஜஸ் கிரியேட் ஆயிருக்கு. பேக்ல ரெயின்போவோட, கையில கலர்ஃபுல் கொடையோட, அந்த பொண்ணு கையில அழகான ரோஸ் ஃபிளவரோட. ஸோ இப்போ நமக்கு தேவையான இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பக்கத்துல டவுன்லோட் இருக்கும். இப்படி நம்ம டவுன்லோட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கும். நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோமோ அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம இப்போ அந்த காப்பி பண்ண கமெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அதில் கிரீன் கலர் ஹூடின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் இதில் வந்து பிங்க் கலர் ஹூடின் அப்படின்னு தான் போட்டுக்கிறேன். தேவைப்பட்ட அந்த பொண்ணோட நேம், அந்த பையனோட நேம், அவங்களோட டிஷர்ட்ல எழுதிருக்கிறது என்ன மாதிரியான நேம் உங்களுக்கு வேணும், இல்ல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், இல்ல உங்களோட ஒய்ஃப், ஹஸ்பண்ட், அவங்களோட நேமை கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு கிரியேட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில செகண்ட்ல உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து அந்த இமேஜ் நம்ம வந்து கிரியேட் ஆகும். பாத்தீங்கன்னா நம்ம பிங்க் கலர் ஹூடி கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே அழகான இமேஜஸ் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ பையனுக்கு தான் நான் பிங்க் கலர் ஹூடி நான் கொடுத்தேன், பொண்ணுக்கு நான் மாத்தலன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் பார்க்கிறதுக்கு பக்கா அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா தான் இருக்கு. எந்த இமேஜஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டவுன்லோட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். சோ இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த இமேஜஸ் ஜெனரேட் பண்ணோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழ வரும்போது அந்த சைட்ல கீழ செகண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த செகண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கிற இந்த வேர்ட் வந்து காப்பி பண்றதுக்கு காப்பி பட்டன் கிளிக் பண்ணுங்க, காப்பி ஆயிரும். இப்போ இமேஜ் ஜெனரேட் பண்ற அந்த சைட்டுக்கு வாங்க, அதாவது மைக்ரோசாஃப்ட் பிங்கோட சைட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுங்க. இப்போ காப்பி பண்ணிட்டு கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இதுல தேவையான அளவுக்கு நீங்க வந்து மாத்திக்கலாம். அதாவது நம்ம முதல்ல என்னென்ன மாத்தணும் அத மாதிரி எல்லாமே மாத்திக்கலாம். ஜெனரேட் ஆயவரோட இமேஜ்ல அந்த பையன் பொண்ணு பார்க்கிறதுக்கு எந்த மாதிரியான வயசு இருக்கிற அந்த கப்பிள்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலரான ட்ரெஸ் போட்டுருக்கணும். இதுக்கப்புறம் அந்த டி-ஷர்ட்ல அவங்களோட நேம் என்ன மாதிரியான நேம் இருக்கணும். நான் எழுதுறது ராஜா அண்ட் ராணி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ல ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு எழுதுகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அதுவும் க்ளோவான லைட்டிங்ல வர மாதிரி நான் செட் பண்ணிருக்கிறேன், கமெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டு கிரியேட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில செகண்ட்ல உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் நமக்கு
நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. அதாவது அந்த பொண்ணும் பையனும் தரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான இமேஜஸ் பார்க்க பக்கா அட்ராக்டிவா இருக்கு. உங்களுக்கு இதுல தேவையான இமேஜஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்க பக்கத்துல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ பையனோட டிஷர்ட்ல உங்களுக்கு நேம் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். பொண்ணோட டிஷர்ட்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அல்ல ஒய்ஃபோட நேம் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். தேவையான இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி ஜெனரேட் ஆகி கிடைக்கிற இமேஜஸ் உங்களுடைய சோஷியல் மீடியா டிபி அல்லது எதுல வேணுமோ நீங்க ஷேர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம்.